So control system la one of the topic, last topic, state variable analysis nu varum. State variable analysis. First state variable na enna paapom. Then we see what is state variable analysis. Ipa state variable na suppose consider a circuit V naught of t R L C. இப்ப இதுல what are the energy storing element? Energy storing element. Energy storing elements வந்து என்னது L and C. L என்ன ஃபார்ம்ல ஸ்டோர் பண்றோம்? Magnetic field. C என்ன ஃபார்ம்ல? Electric field. ஓகேவா? அப்ப இண்டக்டருக்கு what is initial condition? Voltage. அது V of 0 ன்னு சொல்லுவாங்க. சரி, current. I of 0 ன்னு சொல்லுவாங்க. இதுதான் என்னது? Initial condition. கெபாசிட்டருக்கு initial condition என்னது? V of 0 ன்னு சொல்லுவாங்க. இந்த initial conditions are state variable. அந்த initial condition தான் என்ன சொல்றோம்? State variable ன்னு சொல்றோம். அப்ப number of state variable equal to number of energy storing elements. Number of state variable equal to number of energy storing elements equal to order of system வரும். இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, நோட் பண்ணீங்க. Number of state variable, அந்த initial condition தான் state variable. Number of state variable equal to number of energy storing elements equal to order of system. Number of energy storing elements equal to order of system. Number of energy storing elements equal to order of system. அப்ப கெபாசிட்டருக்கு எது இனிஷியல் கண்டிஷன்? இனிஷியல் வோல்டேஜ். இண்டக்டருக்கு என்ன இனிஷியல் கண்டிஷன்? இனிஷியல் கரண்ட். இங்க வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு கான்செப்ட் யூஸ் ஆகும், இங்க என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டு கான்செப்ட் யூஸ் ஆகும். அப்ப நம்பர் ஆஃப் ஸ்டேட் வேரியபிள் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எனர்ஜி ஸ்டோரிங் எலமெண்ட்ஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பேஸ்ட் அனாலிசிஸ்ல ஒரு சிஸ்டம்னா டேக் இன்புட் ஆர் ஆஃப் டி, அவுட்புட் என்னன்னு எடுத்திருப்போம்? சி ஆஃப் டின்னு எடுத்திருப்போம். ஸோ ஹியர் வி ஹாவ் அ சிஸ்டம். இன்புட் ஆர் ஆஃப் டி, அவுட்புட் சி ஆஃப் டின்னு வரும். இன்புட் ஆர் ஆஃப் டி, அவுட்புட் சி ஆஃப் டின்னு வரும் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். இதே ஸ்டேட் வேரியபிள் பேஸ்டுல பாத்தீங்கன்னா அதே சிஸ்டம் தான். ஆக்சுவலா இங்க இன்புட் நோட்டேஷன் வந்து யூ ஆஃப் டின்னு எடுத்துக்கிறோம் இங்க இன்புட். இங்க அவுட்புட் நோட்டேஷன் ஒய் ஆஃப் டின்னு எடுத்துக்கிறோம். இங்க எக்ஸ்ட்ரா எக்ஸ் ஆஃப் டிங்கிறது ஸ்டேட் வேரியபிள்னு யூஸ் பண்ணிக்கோ. 3 டேர்ம் இருந்தீங்க எக்ஸ்ட்ரா. இது யூ ஆஃப் டி மல்டிபிள் இன்புட்ஸாகவும் இருக்கலாம், மல்டிபிள் அவுட்புட்ஸாகவும் இருக்கலாம், மல்டிபிள் ஸ்டேட் வேரியபிளா இருக்கலாம். ஸோ அப்போ இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணணும்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அவுட்புட் பை லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்புட். இனிஷியல் கண்டிஷன்ஸ் ஆர் அஸ்யூம்ட் as 0. பட் இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அவுட்புட் பை லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்புட். இனிஷியல் கண்டிஷன் ஆல்சோ கன்சிடர்டு. Initial condition also considered. அப்ப எது ஹை அக்யூரசி? அப்ப இது வந்து எப்படி இருக்கும்? லெஸ் அக்யூரசியா இருக்கும். ஏன்னா இனிஷியல் கண்டிஷன் அஸ்யூம்ட் as 0, பட் திஸ் ஹாவ் ஹை அக்யூரசி. பட் இது வந்து ஈஸி டிசைனா இருக்கும், கொஞ்சம் ஈஸியா டிசைன் பண்ணிடலாம். பட் இது வந்து காம்ப்ளெக்ஸா தான் இருக்கும், காம்ப்ளெக்ஸ் டிசைன்.
ஸோ இதான் ரெண்டு அப்ரோச்சுக்குள்ள டிஃப்ரெண்ட். இல்ல என்னென்ன டாபிக் இல்லைங்க, ஸ்டேட் வேரியபிள் கான்செப்ட், ஸ்டேட் வேரியபிள்னா என்னன்னு பார்த்தோம். செகண்ட் ஸ்டேட் மாடல்னா டிரைவ் பண்ணுவோம், ஸ்டேட் மாடல் ஈக்குவேஷன்ஸ். தேர்டு deriving state model from transfer function. Fourth, deriving transfer function from state model. Fifth, stability, controllability, observability. இதெல்லாமே using state model. Output or response using state model. ஆக்சுவலா இங்க டோட்டல் ரெஸ்பான்ஸ் சொல்லுவோம், அது வந்து 0 இன்புட் ரெஸ்பான்ஸ் பிளஸ் 0 ஸ்டேட் ரெஸ்பான்ஸ். இதோட இதை பார்ப்போம். இதுல 7th ஸ்டேட் டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் வரும். 7th ஸ்டேட் டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ், ஸ்டேட் டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் அண்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸ்டேட் டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் அண்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சின்ன சின்ன டாபிக் தான். ஸ்டேட் டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். காமன் ஸ்டேட்டோட அப்படியே எழுதுறீங்களே, மறுபடியும் காமன் ஸ்டேட்டர் படிக்கிறப்ப கொஸ்டின் சால்வ் பண்றப்ப எங்க எழுதுவீங்க? பின்னாடி எழுதுவீங்களா? அப்படி பண்ணாதீங்க. ஒரு சப்ஜெக்ட்னா எப்பயும் 3ஆ போறாங்க. இப்ப காமன் ஸ்டேட்டர் முடியல, பேசிக் மட்டும் முடிச்சிருக்கோம், அவ்வளவுதான். கிளாஸ் மட்டும். இன்னும் கொஸ்டின் சால்வ் பண்ணணும், டெஸ்ட் எழுதணும், ஷார்ட் நோட்ஸ் எழுதணும். ஷார்ட் நோட்ஸ் கூட தனியா ஒரு இதுல எழுதிக்குவீங்க. ஸோ அதனால கொஞ்சம் கேப் விட்டு ஆரம்பிச்சா பரவாயில்ல. இப்படியே எழுதுனா உங்களுக்கு தான் பின்னாடி கஷ்டமா இருக்கும். இப்ப காமன் ஸ்டேட்டோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எங்க போய் சால்வ் பண்ணுவீங்க? அப்படி மறுபடியும் லைனா போட்டது மாதிரி போட்டுக்கிறீங்களா? அப்படியும் போட்டுங்க. இந்த ஷார்ட் நோட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ப்ராப்ளம் சால்விங் தனியா ஹெட்டிங் போட்டுங்க. அதெல்லாம் தனியா பிரிச்சுக்குங்க. ஷார்ட்டாவே சொல்லலாம். ஸ்டேட் மாடல்னா 2 ஈக்குவேஷன் வரும். ஒன்னு வந்து ஸ்டேட் ஈக்குவேஷன், அது மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல x டாட் ஆஃப் மீ ஈக்குவல் டு a மேட்ரிக்ஸ் b மேட்ரிக்ஸ் u ஆஃப் t. நெக்ஸ்ட் இது வந்து அவுட்புட் ஈக்குவேஷன் ஒன்று வரும். அவுட்புட் ஈக்குவேஷனா y ஆஃப் t க்கு ஃபார்முலா c x ஆஃப் t பிளஸ் d u ஆஃப் t. இது ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேர் தான் ஸ்டேட் மாடல். இதுல x ஆஃப் tங்கிறது ஸ்டேட் மேட்ரிக்ஸ், u ஆஃப் tங்கிறது இன்புட் மேட்ரிக்ஸ், y ஆஃப் tங்கிறது அவுட்புட் மேட்ரிக்ஸ், x டாட் ஆஃப் tங்கிறது டெரிவேஷன் ஆஃப் ஸ்டேட் மேட்ரிக்ஸ். அது மாதிரி வரும். இங்க ஏபிசிடின்னு ஒன்றுக்கு நேம் இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டேட் மாடல் ஃபைண்ட் அவுட் பண்றோம்னா அதுல இந்த ABCD ஃபைண்ட் அவுட் பண்றது தான் இந்த செகண்ட் டாபிக், தேர்ட் டாபிக். நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா ஸ்டேட் மாடல் ABCD கொடுத்துருப்பாங்க. அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ற ஃபார்முலா CSI மைனஸ் A ஹோல் இன்வர்ஸ் B பிளஸ் D. இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெபிலிட்டி செக் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, கண்ட்ரோலபிலிட்டி செக் பண்ற ஒரு ஃபார்முலா இருக்கு, அப்சர்வபிலிட்டி செக் பண்ற ஒரு ஃபார்முலா இருக்கு. ரொம்ப ஈஸியான டாபிக் தான்.
செமஸ்டர்ல படிச்சிருக்கிறீங்களா? பட் இது செமஸ்டர்ல வராது பி அப்ப, பட் இங்க ரொம்ப ஈஸி தான், கஷ்டமெல்லாம் இல்ல. Yes, take next topic, state model equation. State model equation. இப்ப ஸ்டேட் மாடல் ஈக்குவேஷனா ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஈக்குவேஷன் வரும். அது என்னன்னா எக்ஸ் டாட் ஆஃப் டி மேட்ரிக்ஸ், ஏ மேட்ரிக்ஸ், எக்ஸ் ஆஃப் டி மேட்ரிக்ஸ், பி மேட்ரிக்ஸ், யூ ஆஃப் டி மேட்ரிக்ஸ்னு வரும். இதெல்லாமே மேட்ரிக்ஸ் தான். நெக்ஸ்ட் அவுட்புட் ஈக்குவேஷன் வரும். அது ஒய் ஆஃப் டி மேட்ரிக்ஸ், சி மேட்ரிக்ஸ், எக்ஸ் ஆஃப் டி மேட்ரிக்ஸ், டி மேட்ரிக்ஸ், யூ ஆஃப் டி மேட்ரிக்ஸ்னு வரும். இதுல ஏங்கிறது சிஸ்டம் மேட்ரிக்ஸ், ஏங்கிறது சிஸ்டம் மேட்ரிக்ஸ் ஆர் எவல்யூஷன் மேட்ரிக்ஸ் நேம் வச்சிருப்பாங்க, எவல்யூஷன் மேட்ரிக்ஸ். பிங்கிறது கண்ட்ரோல் மேட்ரிக்ஸ், சிங்கிறது அப்சர்வபிள் மேட்ரிக்ஸ், டிங்கிறது டிரான்ஸ்மிஷன் மேட்ரிக்ஸ். நம்ம அது ஸ்கொயர் ஒவ்வொருத்துக்கு ஸ்கொயர் போடுறது கஷ்டமா இருக்கிறதுனால ஸ்கொயர் இல்லாமல் எழுதிக்கலாம். எக்ஸ் டாட் ஆஃப் டி ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் பி யூ ஆஃப் டி, ஒய் ஆஃப் டி ஈக்குவல் டு சி எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் டி யூ ஆஃப் டின்னு எழுதிக்கலாம். ஆக்சுவலா மேட்ரிக்ஸ்னா அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் வரணும், பட் வரலைனாலும் பிரச்சனை இல்லை. டிரான்ஸ்மிஷன் மேட்ரிக்ஸ். Next, deriving state model. Next topic, deriving state model from transfer function. ஒவ்வொன்னா derive பண்ணும், ABCD derive பண்ணும். Deriving state model from transfer function. First one using block diagram. First one using block diagram. Using block diagram. Second using signal flow graph. Third using differential equation. மூணு மெத்தட் இருக்கு. Using block diagram, using signal flow graph, using differential equation. இது மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் ஆகும்னா ரியல் போல்க்கு. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் போல்.
காம்ப்ளெக்ஸ் போலுக்கு இது எதுக்கு யூஸ் ஆகும்னா MIMO சிஸ்டத்துக்கு ஈஸியாக யூஸ் ஆகும். MIMO சிஸ்டம் மல்டிபிள் இன்புட் மல்டிபிள் அவுட்புட் சிஸ்டத்துக்கு யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் மாடல் எதுக்கு ரியல் போல்ஸ்க்கு, செகண்ட் மாடல் சிக்னல் ஃப்ளோ கிராஃப்க்கு யூசிங் ஃபார் காம்ப்ளெக்ஸ் போல். மல்டிபிள் MIMO சிஸ்டம் கொடுத்தா தேர்ட் மெத்தட் ஈஸியா இருக்கும் மோஸ்ட்லி. இதுல ஃபர்ஸ்ட் எழுதிங்க யூசிங் பிளாக் டயக்ராம். Take the first one using block diagram. Take the first one using block diagram. Using block diagram. First sum பாருங்க, number of poles greater than number of zeros. அப்ப closed loop transfer function y of s by u of s equal to s plus 3 divided by s plus 2 into s plus 4. இதான் கொஸ்டின். இங்க number of poles greater than number of zeros தான் first case. Closed loop transfer function s plus 3 divided by s plus 2 into s plus 4. இதுக்கு வந்து பிளாக் டயக்ராம் டிரா பண்ணோம். ஃபர்ஸ்ட் பார்ஷியல் ஃபிராக்ஷன் அப்ளை பண்ணோம். a by s plus 2 plus b by s plus 4. நெக்ஸ்ட் y of s by u of s. இத இந்த ஃபார்மேட்டுக்கு மாத்தணும். ஒரு s வெளிய எடுத்துறணும். அப்ப என்ன வரும்? 1 plus 1 by s into 2 ன்னு எழுதலாம். இத a க்கு பதிலா k1 எழுதிங்க. சாரி, இங்க k1 k2 ன்னு எழுதிங்க. புக்ல அதான் யூஸ் பண்ணிருப்பாங்க. k1 k2. அதே மாதிரி k2 by ஒரு s எடுத்தா 1 plus 1 by s into 4 ன்னு எழுதலாம். கரெக்டா? இப்ப இங்க y of s எழுதணும்னா k1 1 by s 1 plus 1 by s into 2 u of s plus k2 into 1 by s 1 plus 1 by s into 4 u of s. இந்த மாதிரி லாஸ்டா ஈக்குவேஷன் ரீரைட் பண்ணோம். இப்ப இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? g of s divided by 1 plus g of s h of s ஃபார்மேட்ல இருக்கு. whether positive feedback or negative feedback. நெகட்டிவ் ஃபீட்பேக். அப்ப இங்க g of s வந்து என்னது? 1 by s. இங்க ஃபீட்பேக் என்னது? 2. என்ன ஃபீட்பேக்? நெகட்டிவ் ஃபீட்பேக். இது ஒரு இது வரைஞ்சாச்சு. அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா இன்னொரு 1 by s. இங்க ஒரு ஃபீட்பேக்ல 4 இருக்கு. இங்க வந்து பிளஸ் மைனஸ்ன்னு இருக்கும். ஏன்னா இது ரெண்டும் பேரல் காம்பினேஷன். இந்த டேர்ம் எதால மல்டிப்ளை ஆயிருக்கும்? k1. இது எதால மல்டிப்ளை ஆயிருக்கும்? k2. ரெண்டு டேர்மும் எதால மல்டிப்ளை ஆயிருக்கும்? இன்புட் u of s ஆல மல்டிப்ளை ஆயிருக்கும். நெக்ஸ்ட் லாஸ்டா இது என்ன பாயிண்ட்? சம்மிங் பாயிண்ட். பிளஸ் பிளஸ் ஆட் ஆகணும். லாஸ்டா வரதா வந்து y of s. இந்த மாதிரி பிளாக் டயக்ராமா மாத்திருப்போம். கேஸ்கேட் வரும். மேல இருந்து கீழே ஒன்று வரும். அது அடிச்சிருங்க இல்லை இந்த சைடு இருக்கிறது அடிச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி பிளாக் டயக்ராமா கன்வெர்ட் பண்ணியாச்சு. எப்பயுமே இங்க செகண்ட் ஆர்டர் சிஸ்டம், அதனால 2 ஸ்டேட் வேரியபிள் இருக்கும். அப்ப முன்னாடி இருக்கிறத x1 டாட்னு எடுத்துக்கணும். இதை வந்து x1 எடுத்துக்கணும். ஒரு நிமிஷம் அது கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா x1 டாட் ஆஃப் t எப்படி எழுதுவோம்? dx1 ஆஃப் t by dt எழுதுவோம். அதுதானே டெரிவேட்டிவ். இதே லாப்லாஸ் எடுத்தோம்னா x1 டாட் ஆஃப் s என்ன எழுதுவோம்? s into x1 ஆஃப் s. அப்ப 1 by s into x1 டாட் ஆஃப் s எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? x1 ஆஃப் s க்கு ஈக்குவலா இருக்கும். அதுதான் 1 by s க்கு முன்னாடி என்ன எடுத்துக்கணும்? s டொமைன்ல x1 டாட் into 1 by s என்ன எழுதிக்கணும்? x1.
அப்ப இங்க 1/s முன்னாடி இங்க என்ன எழுதிக்கணும் x2 டாட் x2 டாட் இன்டு 1/s இங்க என்ன வரணும் x2 வரணும். இது வேற கலர்ல அசம்ஷன் பண்ணிக்கங்க. எஸ் அப்ப இங்க ஸ்டேட் ஈக்குவேஷன்ஸ் எழுதலாம். ஸ்டேட் ஈக்குவேஷன்ஸ் x1 டாட்டுக்கு என்ன ஃபார்முலா இதான் x1 டாட் என்ன ஃபார்முலா 2 into -2 x1 plus u எழுதிக்கலாம். இந்த சம்மிங் பாயிண்டோட அவுட்புட் தான் x1 டாட். ஒரு இன்புட் என்னது -2 x1, இன்னொரு இன்புட் என்னது u. அதே மாதிரி you can write the equation for x2 டாட். என்ன வரும் -4 x2 plus u. ஹலோ சொல்லுங்க. இல்லைங்க கிளாஸ் இல்லைங்க. ஆமாங்க இல்லைங்க. So x1 dot equal to -2 x1 plus u, x2 dot equal to -4 x2 plus u. இத மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதலாம். x1 dot x2 dotங்கற மேட்ரிக்ஸ் இங்க என்ன வரும் -2 0 0 -4 x1 x2 ன்னு வரும். அப்பதான் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும் -2 x1 வரும். கீழே இருக்கிற ஈக்குவேஷனுக்கு -4 x2 u இருக்கறனால 1 1 போட்டு u ன்னு எழுதிக்கணும். அப்ப A மேட்ரிக்ஸ் இதோட நேம் என்னது A மேட்ரிக்ஸ், இதோட நேம் என்னது B மேட்ரிக்ஸ். இப்ப நெக்ஸ்ட் we can write output equation. ஸ்டேட் ஈக்குவேஷன் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் அவுட்புட் ஈக்குவேஷன். இங்க ஒரே ஒரு அவுட்புட் தான். அவுட்புட் y எப்படி எழுதலாம் இந்த சம்மிங் பாயிண்டோட அவுட்புட் தான் y. அப்ப k1 into x1 k1 x1 plus k2 x2 plus இன்புட் வந்து இங்க கனெக்ட் ஆக கிடையாது. கரெக்டா k1 x1 plus k2 x2 plus அப்ப இன்புட் இங்க கனெக்ட் ஆக கூடாது. மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல என்ன வரும் y மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு k1 k2 x1 x2 plus 0 u. அப்ப இது C மேட்ரிக்ஸ் D மேட்ரிக்ஸ். இந்த k1 k2 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட்ல. சோ அது வந்து ரெசிடியூ அட் ஈச் போல்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். சோ அப்ப given transfer ஃபங்க்ஷனை பிளாக் டயக்ராமா மாத்திருக்கோம். அந்த பிளாக் டயக்ராம்ல இருந்து ஸ்டேட் மாடல் டெரைவ் பண்ணிருக்கோம். இப்ப இது கன்க்ளூஷன் மட்டும் எழுதிங்க. A வந்து இங்க என்ன மேட்ரிக்ஸா இருக்கு diagonal மேட்ரிக்ஸா இருக்கு. அந்த diagonal elements are closed loop poles. So take conclusion. A matrix is a diagonal matrix. A matrix is a diagonal matrix. Diagonal elements are closed loop poles. A matrix is a diagonal matrix. Diagonal elements are closed loop poles. A matrix is a diagonal matrix. Diagonal elements are closed loop poles. அந்த க்ளோஸ் லூப் போல்ஸ் தான் diagonal எலிமெண்டா வரும். இங்க என்னென்ன போல்ஸ் -2 -4 அதான் diagonal element. Next, if a particular row of A matrix, if a particular row of A matrix has only diagonal element, if a particular row of A matrix has only diagonal element, if a particular row of A matrix has only diagonal element, if a particular row of A matrix has only diagonal element, then corresponding row in B matrix is 1. Then corresponding row in B matrix is 1.
இங்க லைன் எலிமெண்ட் மட்டும் இருக்கறனால இங்க 1 வரும். லைன் எலிமெண்ட் மட்டும் இருக்கறனால 1. கரஸ்பாண்டிங் ரோ இன் B மேட்ரிக்ஸ் 1. நெக்ஸ்ட் C matrix represents residue at each pole. C matrix represents residue at each pole. C matrix represents residue at each pole. D matrix வந்து null matrix. எப்பயுமே null matrix எப்போ வரும்னா null matrix if number of poles greater than number of zeros. D matrix null matrix or zero matrix if number of poles greater than number of zeros. இப்போ second question, closed loop transfer function s plus 3 divided by s plus 4, s plus 5, s plus 6. இதுக்கு ஆன்சர் டைரக்டா எழுதிட்டீங்கன்னா போதும். அவனும் டெரைவ் எல்லாம் பண்ண தேவையில்ல. இதை டைரக்டா எழுதிட்டீங்கன்னா போதும். ஏ மேட்ரிக்ஸ் என்னது? இங்க 3x3 மேட்ரிக்ஸ் வரும். -4 0 0 0 -5 0 0 0 -6. இப்படிதான் வரும். நீங்க பிளாக் டயக்ராம் எல்லாம் வரைஞ்சு மாத்துனீங்கன்னா இப்படிதான் வரணும் ஏ மேட்ரிக்ஸ். பி மேட்ரிக்ஸ் என்ன வரும்? பி மேட்ரிக்ஸ் என்ன வரும்? 1 1 1 வரும். சி மேட்ரிக்ஸ் என்ன வரும்? K1 K2 K3. டி மேட்ரிக்ஸ் என்ன வரும்? நல் மேட்ரிக்ஸ்னு வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிளாக் டயக்ராம் இருக்கும். நீங்க கன்க்ளூஷன் வச்சு ஆன்சர் மட்டும் எழுதிக்கிறோம் ஃபர்ஸ்ட் மாடலுக்கு. இதுலயே வேற சம் கேட்டாங்கன்னா s plus 3 divided by s plus 4 whole square into s plus 5 எழுதிங்க. இதுக்கும் கன்க்ளூஷன் வச்சு ஆன்சர் அப்படியே எழுதிக்கலாம். ஏ மேட்ரிக்ஸ் என்ன வரும்? -4 -4 -5 வருமா? லைன் எலிமெண்ட். ஒரே நிமிஷம், இங்க டிஃபரெண்ட் பண்ணணும்ல. ஃபர்ஸ்ட் ரெண்டு போல் என்னவா இருக்கு? சேமா இருக்கும். அதனால இங்க 1 போடணும். இதான் ஒரு சின்ன டிஃபரெண்ட் ஏ மேட்ரிக்ஸ். அப்ப பி மேட்ரிக்ஸ் என்ன வரும்? 0 1 1 வரும். ஏன்னா இங்க டைனல் எலிமெண்ட்டும் இருக்கு, 1 இருக்கு, எக்ஸ்ட்ரா ஒரு 1 இருக்கு. அதனால பி மேட்ரிக்ஸ் இந்த ரோல என்ன போட்டுக்கணும்? 0. சி மேட்ரிக்ஸும் இந்த மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் ரெண்டு போல் சேமா இருக்கா? அதனால K2 K1 K3 போட்டணும். டி மேட்ரிக்ஸ் வந்து நல் மேட்ரிக்ஸ் தான். இதே fourth sum, closed loop transfer function s plus 3 divided by s plus 4 whole cube. அப்ப A மேட்ரிக்ஸ் என்ன வரும்? -4 1 0 0 -4 1 0 0 -4. இந்த டைனல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே -4, பட் இங்க ஒரு 1 வரும், இங்கேயும் ஒரு 1 வரும். அப்ப B மேட்ரிக்ஸ் என்ன வரும்? 0 0 1. C மேட்ரிக்ஸ்னா மூணுமே ரிவர்ஸ் எழுதணும். K3 K2 K1. இங்க வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு மட்டும் ரிவர்ஸ் எழுதணும். இங்க மூணையுமே சேர்த்து ரிவர்ஸ் எழுதுனா என்ன வரும்? K3 K2 K1. அப்ப டி மேட்ரிக்ஸ் என்ன வரும்? நல் மேட்ரிக்ஸ். இதே ஃபிஃப்த் ஒன்னு பாருங்க. க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் s 4s square plus 5s plus 20 divided by s square plus 5s plus 6.
இதுல என்னன்னா நம்பர் ஆஃப் இந்த கேஸ்ல என்னன்னா நம்பர் ஆஃப் போல்ஸும் நம்பர் ஆஃப் ஜீரோஸும் ஈக்குவலா இருக்கும் இந்த கேஸ்ல. இப்ப ஏ மேட்ரிக்ஸ் ஈஸி எழுதிடலாம், அதே கான்செப்ட் தான். ஏ மேட்ரிக்ஸ் என்ன வரும், வாட் ஆர், இது எப்படி எழுதலாம், s+2 இன்டூ s+3 எழுதலாம். அப்ப என்னது -2 0 0 -3. அப்ப பி மேட்ரிக்ஸ் என்னது 1 1. சி மேட்ரிக்ஸ் என்னது k1 k2. இந்த டி மேட்ரிக்ஸ் மட்டும் என்ன வரும்னா, இங்க நியூமரேட்டர்ல ஹையஸ்ட் s² இருக்கு, அது பக்கத்துல என்ன கான்ஸ்டன்ட் இருக்கு 4 இருக்கு, அந்த 4 வரும். இவ்வளவுதான் பிளாக் டயக்ராம் மெத்தட்ல. இதை தவிர எந்த ப்ராப்ளமும் கேட்க மாட்டாங்க. ஒவ்வொன்றுக்கும் பிளாக் டயக்ராம் வரைஞ்சு 8 மார்க்காஸும் சால்வ் பண்ணலாம். நம்மளுக்கு எக்ஸாம்ல எல்லாம் 8 மார்க் கொஸ்டின் கிடையாது. இந்த ஷார்ட்கட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அவ்வளவுதான், மேக்ஸிமம் இவ்வளவு கேஸ் தான் கேட்பாங்க. லாஸ்டா நம்பர் ஆஃப் போல்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வரப்ப மட்டும் நியூமரேட்டர்ல ஹையஸ்ட் s² பக்கத்துல என்ன இருக்கு 4 இருக்கும். அது ஆக்சுவலா பார்சல் ஃபிராக்ஷன்ல அந்த 4 வரும் கான்செப்ட். அந்த 4 மட்டும் இங்க போட்டுங்க. சோ பிளாக் டயக்ராம்ல இவ்வளவுதான் கேட்கலாம் கேட்டாங்கன்னா. Take second method. Deriving state model using signal flow graph. Deriving state model using signal flow graph. இதுக்கு take a first example. Closed loop transfer function y of s by u of s equal to 3s plus 4 divided by s square plus 5s plus 20. இப்ப டினாமினேட்டர்ல ஹையஸ்ட் பவர் என்னது s². அதனால டிவைட் both numerator denominator by s². Take divider both numerator and denominator by s². அப்பதான் நம்ம இதுக்கு சிக்னல் ஃப்ளோ கிராஃப் வரைய முடியும். அதாவது மேசான் கெயின் ஃபார்முலாவுக்கு இந்த இதை மாத்தணும். மேசான் கெயின் ஃபார்முலால கீழே ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது 1. அப்ப டிவைட் பண்ண என்ன வரும் 4 by s², 3 by s, 1 plus 20 by s² plus 5 by s மாறிடும். அப்ப இது 4 by s² plus 3 by s, 1 minus 20 by s² minus 5 by s எழுதிக்கலாம். மேசான் கெயின் ஃபார்முலா. இது சிக்னல் ஃப்ளோ கிராஃப் வரையறது கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் நோட் பண்ணிங்க. இங்க வந்து என்ன இருக்கு u of s இருக்கா, நெக்ஸ்ட் இங்க ஒரு நோட் இருக்கா, ஏன்னா ஃபார்வர்ட் பாத் 4 by s². அப்ப இங்க ஒரு நோடு 1 by s இருக்கா, இங்க ஒரு இது 1 by s இருக்கா, அப்ப இங்க 4. இந்த ஃபார்வர்ட் பாத்தோட கெயின் என்னது 4 by s² வந்துச்சு. அப்ப இன்னொரு ஃபார்வர்ட் பாத் என்ன வேணும் 3 by s வேணும். அதனால இப்படி கொண்டாந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இது என்னது 3. அப்ப இந்த ஃபார்வர்ட் பாத்தோட கெயின் என்னது 3 by s. அப்ப இது ஒரு லூப், இது ஒரு லூப். அப்ப இப்படி எடுத்துட்டீங்கன்னா இந்த லூப்போட கெயின் என்னது -5 by s. இந்த லூப்போட கெயின் என்னது -5 by s. நெக்ஸ்ட் இங்க ஒரு லூப் பாருங்க. இந்த லூப்போட கெயின் என்னது 1 by s into 1 by s, 1 by s². அப்ப இங்க என்ன வரும் -20 போட்டா -20 by s² வரும். இந்த சிக்னல் ஃப்ளோ கிராஃப் ஒவ்வொருத்துக்கும் வரைய உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். வரையினாலும் பிரச்சனை இல்லை. ஏ மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரோ எப்பயுமே 0 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்.
A matrixல first வந்து 0 1. செகண்ட் ரோ வந்து இந்த எலமெண்ட் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணீங்க. -20 -20 -5. B மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா எப்பயுமே 0 1 வரும். B மேட்ரிக்ஸ் 0 1 வரும். இந்த C மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த 4 3 வரும். D மேட்ரிக்ஸ் வந்து நல் மேட்ரிக்ஸ் தான் வரும். ஏன்னா நம்பர் ஆஃப் போல்ஸ், இது என்ன கண்டிஷனா, நம்பர் ஆஃப் போல்ஸ் கிரேட்டர் than நம்பர் ஆஃப் ஜீரோஸ். இந்த கன்க்ளூஷன் மட்டும் எழுதிக்கணும். ஏன்னா இந்த சிக்னல் ஃப்ளோகிற பறஞ்சு அதுல அசம்ஷன் பண்ணி பண்ற அளவுக்குலாம் எக்ஸாம்ல டைம் இருக்காது. மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, ஆன்சர் மட்டும் கேட்பாங்க. அப்ப வாட் இஸ் லாஸ்ட் ரோ ஆஃப் A மேட்ரிக்ஸ்? Individual loop gain arranged in decreasing power of S. Take conclusion எழுதிங்க. Last row of A matrix represents individual loop gain. Last row of A matrix represents individual loop gain arranged in decreasing power of S. Individual loop gain arranged in decreasing power of S. Individual loop gain arranged in decreasing power of S. Individual loop gain arranged in decreasing power of S. Arranged in decreasing power of S. அப்ப C matrix என்னது? Forward path gain arranged in decreasing power of S. C matrix எழுதிங்க. Forward path gain. C matrix forward path gain arranged in decreasing power of S. Forward path gain arranged in decreasing power of S. Forward path gain arranged in decreasing power of S. Forward path gain arranged in decreasing power of S. அப்புறம் D matrix null matrix if number of poles greater than number of zeros. D matrix null matrix number of poles greater than number of zeros. So Mason gain formula மாத்திட்டீங்கன்னா டைரக்டாவே கன்க்ளூஷன் எழுதிடலாம். இதுல செகண்ட் சம் நோட் பண்ணிக்கோங்க. Second sum, closed loop transfer function y of s by u of s equal to 5s square plus 6s plus 7 divided by s cube plus 8s square plus 9s plus 10. இதுக்கும் டைரக்டா ஆன்சர் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து மேசன் கெயின் ஃபார்முலா கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்ப என்ன வரும்? 1 minus 10 by s cube minus 9 by s square minus 8 by s ன்னு எழுதிக்கணும். மேலையும் டிவைட் பை s cube தானே போடும். அப்ப என்ன வரும்? 7 by s cube 6 by s square 5 by s ன்னு எழுதிக்குவோம். அப்ப A மேட்ரிக்ஸ் வந்து இங்க 3x3 மேட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து 0 1 0, அடுத்தது 0 0 1. இது ஃபிக்ஸடு. அப்ப லாஸ்ட் ரோ என்ன வரும்? -10 -9 -8. B மேட்ரிக்ஸ் என்ன வரும்? 0 0 1. C மேட்ரிக்ஸ் என்ன வரும்? 7 6 5. 7 6 5. D மேட்ரிக்ஸ் என்ன வரும்னா நல் மேட்ரிக்ஸ். Take last method, இது ஒண்ணு முடிச்சிடலாம். Using differential equation.
using differential equation. அதுல take first sum y of s by u of s எல்லாத்துலயுமே இதுல first numerator 1 தான் இருக்கணும். s square plus 3s plus 3s plus 5. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? s square y of s plus 3s y of s plus 5 y of s equal to u of s ன்னு வரும். just cross multiply பண்ணிட்டு take inverse Laplace transform to convert into differential equation. take inverse Laplace transform. அப்ப d square y of t by dt square 3 dy of t by dt plus 5 y of t equal to u of t. so first differential equation convert பண்ணியாச்சு. இப்ப ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் லெட் அஸ்யூம் y equal to x1. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். எப்பயுமே y equal to x1 தான் வரும். let assume y equal to x1. next x1 டாட் தேவையா? x1 டாட்டும் x2 னு அசம்ப்ஷன் பண்ணிக்கணும். இதுவும் அசம்ப்ஷன் தான். x1 டாட் equal to x2. third assumption x2 dot equal to x3 னு assumption பண்ணக்கூடாது. ஏன்னா இங்க how many what is order of system? second order. so we have only two state variable. அதனால x3 னு ஒன்னு தேவையில்லை. அந்த ஆக்சுவலா இது x1 dot equal to x2 தான். x1 டாட்னா dy by dt. ஓகேவா? அதான் x1 னா இது, x1 டாட்னா dy by dt. அதை தான் வந்து x2 னு assumption பண்ணிருப்போம். அப்ப what is x2 dot d square y by dt square. அந்த d square y by dt square ரீப்ளேஸ் பண்ணும். இதை ரீப்ளேஸ் பண்ணும். -3 dy by dt minus 5y plus u. அப்படின்னா x2 டாட் என்ன எழுதிக்கலாம்னா -3 dy by dt என்னன்னு வரும்? எல்லாம் ஃபர்ஸ்ட் -5 x1 -3 x2 plus u ன்னு எழுதிக்கலாம். இதுதான் ஈக்குவேஷன் 3. இப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து y மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 1 0 x1 x2 plus 0 u. இது வந்து c d மேட்ரிக்ஸ் ஃபிக்ஸட். இது x1 டாட் x2 டாட் x1 டாட்ல என்ன இருக்கு? 0 1 ஃபிக்ஸட். ஓகேவா? ஏன்னா x2 1 டாட்னா x2 மட்டும் வருது. இங்க என்ன வருது? -5 -3 x1 x2 plus 0 1 u. ஈக்குவேஷனா மேட்ரிக்ஸ் ஆக்மெண்ட் பண்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நீங்க ஈக்குவேஷன் செக் பண்ணலாம். x1 டாட் ஈக்குவல் டு x கரெக்டா? x1 டாட் ஈக்குவல் டு x1 கரெக்டா? சரி, x1 டாட் ஈக்குவல் டு x2. x1 டாட் ஈக்குவல் டு x2 கரெக்ட். what is x2 டாட்? மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் -5 x1 -3 x2 plus u. -5 x1 -3 x2 plus u. அப்ப டெரைவ் பண்ணியாச்சு. இதுவும் ஈஸியா தான் இருக்கும். இங்க வந்து நம்ம சிக்னல் ஃப்ளோ கிராஃபா பிளாக் டயக்ராமா வரைய தேவையில்லை. இந்த லாஜிக் நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணியாச்சு. y equal to x1 அசம்ப்ஷன் பண்ணோம். x1 டாட் ஈக்குவல் டு dy by dt x2 அசம்ப்ஷன் பண்ணோம். x2 டாட் ஈக்குவல் டு d ஸ்கொயர் y by dt ஸ்கொயர். அது x3 அசம்ப்ஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா இது செகண்ட் ஆர்டர். we have only two state variable. அப்ப அந்த d ஸ்கொயர் y by dt ஸ்கொயரை இதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஈக்குவேஷனை வந்து மேட்ரிக்ஸுக்கு மாத்திக்கலாம். தேர்ட் ஆர்டர் கேட்டாலும் ஈஸியா தான் இருக்கும். ஆர் லெட் டேக் ஒன் எக்ஸாம்பிள் இன் தேர்ட் ஆர்டர். இதை ஃபர்ஸ்ட் எழுதிங்க. லாஸ்ட் ஒரு சம். Take last.
y of s by u of s equal to 1 by தான் இருக்கணும். இங்க s cube ஆரம்பிக்கணும். s cube plus 5s square plus 6s plus 7. ஸோ இதை ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா மாத்துங்க, அப்புறம் அசம்ஷன் படி எழுதுவோம். ஈஸி தான் இது. இது வரும், என்ன வரும், d cube y by dt cube plus 5 d square y by dt square plus 6 dy by dt plus 7y equal to u. ஸோ இது கூட கேட்டிருக்காங்க ஒரு முறை. ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கேட்பாங்க, இல்லைன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கேட்பாங்க. இது கூட நிறைய முறை 1 மார்க் கொஸ்டின் தான் எல்லாமே கேட்டிருக்காங்க. இது புரியுதுலாங்க? ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை மாற்றிருக்கோம் பை டேக்கிங் இன்வெர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். இதே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு பை டேக்கிங் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் we can get a transfer function. இதை கொடுத்துட்டு இதுவும் கேட்டிருக்காங்க, இல்லைன்னா இதை கொடுத்துட்டு அதுவும் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்ல ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் அசம்ஷன் என்னது? let assume y equal to x1. இது மாறாது. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் let assume y equal to x1. next assumption x1 dot equal to dy by dt equal to x2. இது என்னதான் அசம்ஷன்? இதுவும் அசம்ஷன் தான். next x2 dot equal to d square y by dt square equal to x3. இதுவும் என்னதான் அசம்ஷன் தான். ஏன்னா 3 ஸ்டேட் வேரியபிள் வேணும். இங்க தேர்ட் ஆர்டர் சிஸ்டம், ஸோ 3 ஸ்டேட் வேரியபிள். ஃபர்ஸ்ட்ல x1 அசம்ஷன், செகண்ட்ல x2 அசம்ஷன், தேர்ட்ல x3 அசம்ஷன். நெக்ஸ்ட் x3 டாட் ஈக்குவல் டு d cube y by dt cube. இதை x4 அசம்ஷன் பண்ணிடாதீங்க. அப்ப அந்த d cube y by dt cube ரீப்ளேஸ் பண்ணும். -6 dy by dt -5 d square y by dt square. ஃபர்ஸ்ட் -7y வரும். x3 dot equal to d cube y by dt cube, sorry, dt cube equal to -7y -6 dy by dt -5 d square y by dt square plus u. ஏன்னா x3 dot equal to -7 x1 -6 x2 -5 x3 plus u. இதுதான் ஈக்குவேஷன் 4. இப்போ இதை மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணும். அப்ப வாட் இஸ் y மேட்ரிக்ஸ்? 1 0 0 x1 x2 x3 plus 0 u. இதுதான் C மேட்ரிக்ஸ். இதுதான் என்னது? D மேட்ரிக்ஸ். லாஸ்டா x1 டாட் x2 டாட் x3 டாட். இது ஃபிக்ஸட். அங்கேயும் சிக்னல் ஃப்ளோ கிராஃப்ல சொல்லியிருக்கோம்ல 3x3 க்கு. ஃபர்ஸ்ட் என்னது? 0 1 0 ஃபிக்ஸட். செகண்ட் ரோ என்னது? ஏன்னா x2 டாட் ஈக்குவல் x3 0 0 1 ஃபிக்ஸட். தேர்ட் ரோக்கு என்ன வரும்? -7 -6 -5. அப்ப x1 x2 x3 பிளஸ் ஃபர்ஸ்ட்டுக்கும் 0 செகண்டுக்கும் 0, இங்க மட்டும் 1 u. இதான் A மேட்ரிக்ஸ், இதுதான் B மேட்ரிக்ஸ். ஸோ ஸ்டேட் மாடல்ல ஃபர்ஸ்ட் 3 டாபிக் முடிச்சிருக்கிறோமா? ஸோ ஸ்டேட் மாடல்னா என்ன, ஸ்டேட் வேரியபிள்னா என்ன, ஃபார் கெப்பாசிட்டர் ஸ்டேட் வேரியபிள், வோல்டேஜ் ஃபார் இண்டக்டர் ஸ்டேட் வேரியபிள், கரண்ட், நம்பர் ஆஃப் ஸ்டேட் வேரியபிள் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எனர்ஜி ஸ்டோரிங் எலமெண்ட் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் சிஸ்டம் பார்த்துருப்போம். அதே மாதிரி ஸ்டேட் மாடல் ஈக்குவேஷன் செகண்ட் என்ன ஈக்குவேஷன்? வாட் இஸ் ஸ்டேட் ஈக்குவேஷன்? x dot of t equal to a x of t plus b u of t. What is output equation? y of t equal to c x of t plus d u of t. இது ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேர் தான் ஸ்டேட் மாடல். மூணாவது இந்த ஸ்டேட் மாடலை டெரைவ் பண்றது பார்த்துருப்போம். 3 மெத்தட் இருக்கு. ஒன்னு என்னது? பிளாக் டயக்ராம் மெத்தட். ரெண்டாவது என்னது? சிக்னல் ஃப்ளோ கிராஃப் மெத்தட். தேர்ட் என்னது? டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மெத்தட். அது எல்லா செகண்ட் ஆர்டர் தேர்ட் ஆர்டர் எல்லா சம்மே பார்த்துருப்போம்.
ஸோ இதோட லஞ்ச் பிரேக் எடுத்துக்கங்க. ஒரு 40 மினிட்ஸ் போதுன்னு நினைக்கிறேன் லஞ்ச் பிரேக்கு. ஸோ லஞ்ச் பிரேக் அப்புறம் டெரைவிங் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஸ்டேட் மாடல் ஒரு டாபிக். ஸ்டெபிலிட்டி, கண்ட்ரோலபிலிட்டி, அப்சர்வபிலிட்டி ஆஃப் அ சிஸ்டம் யூசிங் ஸ்டேட் மாடல் செகண்ட் டாபிக். ரெஸ்பான்ஸ் ஆஃப் அ சிஸ்டம் யூசிங் ஸ்டேட் மாடல் தேர்ட் டாபிக். அதில் அப்படியே ஸ்டேட் டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடும். ஸோ அந்த 3 டாபிக் லஞ்ச் பிரேக் அப்புறம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.